எண்ணம் போல் வாழ்க்கை. இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற விஷயமும் கூட. ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்களோட எண்ணங்களும் செயலும் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து வர கேள்வி, அது எப்படி என்னை சுற்றி இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது, இவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நான் எப்படி எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். நான் ரொம்ப 3 சிம்பிளான ஒரு விஷயங்கள் சொல்கிறேன், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இந்த நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து விலகி இருக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு தற்பெருமை பேசுகிறவங்க, தன்னைத்தானே பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்ம விலகி இருக்கணும். அது ஏன்னா அது நம்ம மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும். இது ஒரு தேவையே இல்லாத ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே ஏற்படுத்திடும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடும். அவங்க கிட்டேருந்து விலகி இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு எஸ்கேப்பாக இருக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து. அடுத்து வரதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட தப்பாக பேசுகிறவங்க கிட்ட இருந்தும் தயவு செஞ்சு விலகிருங்க. ஏன்னா அது உங்கள் மேலே மட்டும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராது, அவங்க பேசுகிற அந்த பர்சன் மேலேயும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். ஸோ கண்டிப்பாக அவங்கள பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு மைண்டில் அதுதான் வரும். அது இன்னும் பயங்கரமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். 3வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் சொல்ல போனாலோ எது சொன்னாலும் அதுலேருந்து நெகட்டிவ்ஸை மட்டுமே பிக் பண்ணி ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்தும் விலகிருங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல விதமாக போய் சொல்ல போனாலும் அதுலேயும் குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறாங்கன்றப்போ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் அது அந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வச்சுட்டு நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.